இவ்ளோ சாப்பாடும் எனக்கா? ஆமா நீ. ஐயோ, என்னால இவ்ளோ சாப்பிட முடியாது. வீரா, நீ கொஞ்சம் சொல்லேன். ஏய், ஆளுக்கு ஒவ்வொரு கையை ஊட்டுவாங்க, அவ்வளவுதான். நீ அதை மட்டும் சாப்பிட்ட போதும். 5 சாதம் செஞ்சிருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 5 கை. 8 × 5 40. ஐயோ, 40 கையா? அத்தனை வாய் சாப்பிட்டா என்ன ஆகுறது? மயக்கமே வந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் மயக்கம் வராது. இரு. வள்ளி, நீ ஊட்ட வள்ளி. இங்க பாருங்க, எல்லாரும் கண்மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊட்டணும். எடுத்து சும்மா அப்ப கூடாது, பயப்படுவாள. கண்மணி, நீ பயப்படாத, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊட்டுவோம். டே குட்டி பையா, இது நானும் உன் சித்தப்பனும் சேர்ந்து சமைச்சது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு முதல்ல எது வேணும்னு சொல்லு. புளி சாதம். செம்மையா இருக்குமா? இந்தா. இந்தா. ஏய் ஏய், பயப்படாத, நாங்க தான். நீ எதுக்கு இங்க இருக்க? எப்பல கொன்ன மாதிரி என்னை கொல்ல பாக்குறீங்களா? மவள இவள டேய் டேய் டேய், இங்கேயே அறுத்து போட்டு போயிடுவேன். ஐயோ, அமைதியாரு. நீ என்ன கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க. உன்னெல்லாம் அங்கேயே போட்டிருக்கணும். பாவப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம்ல, எங்களை சொல்லணும். மாறா, வேண்டாம் மாறா, என்ன விட்டு. நானே என் பிள்ளை பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கேன். ஏய், ஓவரா நடிக்காத, மரியாதையா சொல்லு. நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து டிராமா தானே போட்டிருக்கீங்க. எல்லாம் போய் தானே? சொல்லு சொல்லு. இல்ல, எங்க அவ செத்துட்டா. என் கையால தான் நான் அவளுக்கு கொல்லி வச்சேன். என் பொண்ணை கொல்லிட்டு என்கிட்ட அவ சாகலன்னு டிராமா பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்காக என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு நான் ஒத்துக்கணுமா? இங்க பாரு, எங்களை பழி வாங்கறதுக்காக தான் உன் பொண்ணு நீயும் சேர்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லல, இங்கேயே அறுத்து போட்டு அனாதை பணமாக்கிட்டு போயிடுவேன். பரவாயில்ல, ஒரு கொலை பண்ணாலும் 2 கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணு தானே. அவளை இங்கேயே ஒண்ணு முடிச்சிடுறேன். இல்ல, என் பொண்ணு செத்தது உண்மை, நான் பொய் சொல்லல. என் பொண்ணு செத்தது உண்மைதான். என் பொண்ணு செத்துட்டா செத்துட்டா செத்துட்டா. ஏய் ஏய், நடிக்காத, எந்திரி. டா எந்திரி. பெயில் ஆர்டர். என்னப்பா அது? டேய், யாரு பெயில் அப்ளை பண்ணது? பெயிலா? நான் தான்ப்பா. ஏய், இப்ப நாம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு பெயில் வாங்கியிருக்கு நீ? தப்பே பண்ணாம பெயில் வாங்கினா நாம தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திரன் பிஜி கொலை வழக்குல முன்ஜாமீன் வாங்கிட்டாருன்னு டிவில நியூஸ் வரதுக்காடா? ஏய், எல்லாரும் நம்மள குற்றவாளி மாதிரி பாப்பாங்கடா. ஏன்டா இப்படி அவசரப்பட்ட நீ? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்குது பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு போன் வர போகுதுன்னு பாரு. இதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்றது? அப்பா, நம்மள தெரிஞ்சவங்க யாரும் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைச்சாலும் அதை விட முக்கியம் நமக்கு நம்ம குடும்பம் தான். தப்பு பண்ணலன்னு நமக்கு தெரியும். ஆனா போலீஸ் நம்ம மேல சந்தேகப்படுது. அண்ணி, வீரா, பிருந்தானி அவங்க 3 பேர்த்து எப்படா உள்ள தூக்கி வைக்கலான்னு அந்த போலீஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டு பொண்ணுங்க போய் ஸ்டேஷன்ல இருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. அண்ணி இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா, எடுக்கவும் கூடாது. போலீஸ் ஏதோ உள்நோக்கத்தோட நம்மளை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. சரி, அதான் ஒரு முன்னெச்சரிக்கையா வாங்கி வச்சேன். எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான்ப்பா. போட. அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி பயந்தவனுக்கு வாழ்க்கையே பயமா தான் இருக்கும். நாம தப்பு செய்யல, அப்புறம் ஆனது ஆகட்டும்னு தைரியமா முன்னாடி போய் நிக்கணும்டா. அப்பா, அப்படியெல்லாம் நிக்க முடியாதுப்பா. நமக்கு என்ன வேலையா இல்ல? என்னமோ பண்ணுடா. அண்ணி, பிருந்தா, இனிமே உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இனிமே பயமே படாதீங்க.
பிருந்தா, குறிப்பா உனக்கு தான் சொல்றேன். அந்த மூஞ்சி அப்படி வைக்காத. கோவம் வருது. ம், அந்த சந்திரலேகா உங்களை சைக்காலஜிக்கலா உடைக்க பார்க்கறாங்க. எந்த காரணத்தை கொண்டு எதுவும் அவங்கள்ட்ட சொல்லிடக்கூடாது. ம். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, போதும். இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நான் வர முடியாது. அதனால தான் சொல்றேன். ம். சரிங்க மாமா. சரிங்க மாறா. ம். சரி போங்க. ம். ம் உனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ செத்து போயிட்ட. உன் பாடியை மாந்தோப்புல இருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. உன்னோட அம்மா அவங்க தான் உன்னை அடையாளம் காமிச்சாங்க. ஊரெல்லாம் உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டி துக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏய், என்ன சொல்ற? யார் உன்னை கொண்டான்னு தெரியுமா? கேட்டா நீ சந்தோஷப்படுவ. அதனால சொல்றேன், வீரா, கண்மணி, பிருந்தா இவங்க 3 பேரும் உன்னை கடத்தி கொண்டு போய் கொன்னுட்டாங்க. என்ன சந்தோஷப்படுன்னு சொன்னா சீரியஸா இருக்க? என்னமோ பண்ணிட்டு போ. இப்ப என்ன பண்ணலாம்? என்னடா இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மாறா, இங்க எதுக்குடா வந்திருக்கோம்? இங்கதான் அந்த விஜயோட ரெட் பாடி கிடந்துச்சு. ஏதாவது குழு ஐயா. கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கதான் அவ பாடி கிடந்துச்சு. உன்னை கொன்னுட்டுமா? வேணா சூர்யா, என்னை விட்டுரு சூர்யா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மாறனை பழி வாங்கலாம். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.